இந்த தலைப்பை கேட்ட உடனே எனக்கு கொஞ்சம் பதறிச்சு. சரியா, துரோகத்தை குறித்து என்ன பேசுறது ரொம்ப யோசித்தேன். உங்களுக்கு இன்றைக்கு ஆயத்த நாளா இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2 முக்கியமான காரியத்தை உங்களுக்கு காண்பிச்சு வேதத்துல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆயத்தப்படுத்தி விட்டு கடந்து செல்லணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். நீங்க இந்த முகாமுக்கு துரோகம் என்கிற ஒரு தலைப்பு கொடுத்திருந்தாலும் அந்த என்ன தீம் வேர்ஸ் என்ன அப்படிங்கறத கேட்டேன். எந்த வசனத்தை மையமாய் வைத்து நீங்க இந்த முகாமை நடத்துகிறீர்கள் என்று கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை மையமாய் கொண்டுதான் இந்த காரியம் நடைபெறுகிறது, இந்த ஊழியத்தை அல்லது இந்த முகாமை இந்த 3 நாட்கள் நடத்த போகிறோம் என்று. சரியா, இப்போ யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் ஒருவேளை நாளிலிருந்து உங்களுக்கு வருகிறவர்கள் வித்தியாசமான ஆழங்களுக்குள் உங்களை அழைச்சிட்டு போவாங்க. ஆனால் இது ஆயத்த நேரமாக இருக்கிறதுனால ஒரு ஆயத்தத்தின் வார்த்தைகளை மட்டும் கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். சரியா, வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நல்ல மாலை நேரத்துல இரவு பொழுதுல நம்மோடு கூட இடைப்படுவாராக, நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. கிருபையாய் நேசிக்கிற தகப்பனே, இருக்கிறேன் என்று வாக்குரைத்தீரே ஆண்டவரே, யோவான் ஸ்நானகன் சொன்னது போல ஒரு சத்தமாய் மாத்திரம் இந்த இடத்துல நிற்க விரும்புகிறேன். ஒரு அடிமையாய் என்னுடைய கரத்துல கொடுக்கிறேன். ஆவியானவர் நீர் பொறுப்பெடுத்து நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். ஐயா ஆண்டவரே, இன்றைக்கு வந்திருக்கிறதான இந்த உள்ளங்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களை கொண்டு ஆண்டவரே கர்த்தாவை எதை சாதிக்க திட்டமிட்டு இருக்கிறீரோ அதை சாதிப்பதற்கு தேவ ஆவியானவர் கர்த்தாவை ஒரு பலத்த கிரியையை நீங்க துவக்கணும்னு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய அசைவாடுதல் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, மறுபடியும் அந்த 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்குள்ள போலாம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அந்த வசனம் அப்படிதான் போகுது. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார். எங்க சாபத்தீடானதை இவங்க எடுத்துட்டு வந்தாங்க? அந்த 6ஆம் அதிகாரத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா யோசுவாவிடத்துல கர்த்தர் அந்த எரிகோவை இவனை நம்பி கர்த்தர் கொடுத்து எரிகோ வீழ்வதற்கு எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்து முடிக்கிறார். சத்தமா சரிங்களா? இப்போ அந்த எரிகோ வீழ்வதற்கு கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாத்தையும் திட்டமும் தெளிவுமாய் செய்து எரிகோவை வீழ பண்ணிட்டாங்க. ஆனால் எப்பவுமே எல்லா இடத்துலயுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, என்னதான் இழுத்து போனாலும், என்னதான் ஓடுனாலும், என்னதான் தேவ சத்தம் கேட்டாலும், என்னதான் ஆவியில நிரம்பி இருந்தாலும், என்னதான் நம்ம பாஷைகள் பேசினாலும், என்னதான் ஓட்டம் ஓடுனாலும் அதுல ஒரு பிரகஸ்பதி கண்டிப்பா இருக்கத்தான் செய்வான். சத்தமா சொல்லுங்க, என்ன ஒரு மாதிரி பிரகஸ்பதிகள் மாதிரியே பாக்குறீங்க.
ஒரு 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 அழுகை சத்தமா சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு சொல்லலைங்க. அந்த அந்த 6ஆம் அதிகாரத்துல ஒரு பிரகஸ்பதி இருந்தா, அந்த பிரகஸ்பதியை குறித்து பேசுறேன். அதனால சில சமயங்கள்ல இந்த அடுத்த 3 நாள் இந்த முகாம் ஒருவேளை உங்களுக்கு ஜெயமாய் முடிவதற்கு சில பிரகஸ்பதிகளை அகற்றித்தான் ஆகணும். சத்தமா சத்தமா சில ஆகான்களை நம்ம அகற்றித்தான் ஆகணும். சில சாபத்தீடானதை அகற்றித்தான் ஆகணும். அதை வச்சுக்கிட்டு நம்ம ஆவியானவரை நீங்க எங்க நடுவுல கிரியை செய்யுங்க அப்படின்னு என்ன கத்துனாலும் வேலை நடக்கவே நடக்காது. நீங்க நல்லா கவனிக்கணும். சரியா? இப்ப என்ன சாபத்தீடான காரியம் நீங்க வந்தது அப்படிங்கறத நம்ம இந்த 6ஆம் அதிகாரத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா அந்த 18ஆம் 19ஆம் வசனம் ரொம்ப அழகாய் ஒரு காரியத்தை சொல்கிறது. ஆண்டவர் இந்த யோசுவாவுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் சில காரியங்கள் தெளிவாய் கட்டளை இடுகிறார். எப்பவுமே தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு காரியத்தை தேவன் நடப்பிப்பதற்கு முன்னாடி சில காரியங்களை திட்டமும் தெளிவுமா நீங்க இது கண்டினியூ ஆகணும்னா, இதுல ஜெயிக்கணும்னா, இதுக்கப்புறம் தொடர்ந்து வாழணும்னா, நீங்க எழுப்பி நிக்கணும்னா சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய சத்தத்தின்படி நம்ம கேட்டுத்தான் ஆகணும். சத்தமா சொல்லுங்க. இதுல நீங்க மாற்றவே முடியாது. அப்ப யோசுவாவையும் அவருடைய ஜனங்களையும் குறித்து ரொம்ப அழகாய் கர்த்தர் நடத்தி வருகிறார். மோசே மரித்து போனார். மோசேக்கு அடுத்தபடியா யோசுவாவுடைய கரங்களில் பேட்டன் வந்துருச்சு. மோசேயை ஒரு கோலினால் நடத்தினார், யோசுவாவை ஒரு பெட்டியினால் நடத்தினார். சத்தமா சொல்லுங்க. பெட்டியை கையில கொடுத்துட்டு அதை வச்சு எல்லாத்தையும் சாதிச்சு முடிச்சுட்டார். ஆண்டவர் பல சமயங்கள்ல உங்களை கொண்டு என்ன கொண்டு தேவன் செய்கிறதான காரியங்கள், அற்புதங்கள், அல்லது உங்களையும் என்னையும் தேவன் பயன்படுத்துகிறதான விதங்கள் என்று சொல்லி எடுத்துட்டீங்க அப்படின்னா, என்ன பயன்படுத்துற மாதிரி உங்களை பயன்படுத்த மாட்டார், உங்களை பயன்படுத்துற மாதிரி என்ன பயன்படுத்த மாட்டார். சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான கோல் வேறையா இருக்கும், எனக்கு கொடுக்கப்பட்ட பெட்டி வேறையா இருக்கும். சத்தமா இதை தெரிஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஓட்டம் வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, என் கையில இருக்கிறது கோலா அல்லது என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது பெட்டியா தெரியல. தரிசனம் ஒன்றுதான். நீங்க நல்லா கவனிக்கணும். யோசுவா தயங்குகிறான். என்ன சொல்ற, ஆண்டவரே இந்த கூட்டம் தலையவே பாடாப்படுத்திட்டாங்க. இப்ப நான் உள்ள சும்மா உட்கார்ந்து இருந்தேன், நீங்க என்ன நம்பி இதை கொடுக்குறீங்க? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ சும்மா இருந்தவன் தான். எப்பவுமே சும்மா இருக்கிறவர்களை தான் தேவன் கையில் எடுப்பான். சத்தமா சொல்லு. யோசுவா மோசே நல்லா சொன்னாலும் அதை கேட்டு செய்கிறவனா இருந்தான். அவனுடைய வேலை என்னன்னா, அந்த கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இந்த ஜனங்கள் பண்ணின இந்த சேட்டைகள் எல்லாத்தையும் உற்று கவனித்து வளர்ந்தவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யோசுவா. நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த மோசே என்னெல்லாம் கஷ்டப்பட்டான் அப்படிங்கறத கண்ணால பார்த்தவன் யாரு? இந்த யோசுவா. இப்ப என்னாச்சு, யோசுவாவை விட தகுதி வாய்ந்தவர்கள், யோசுவாவை விட மேன்மையானவர்கள், யோசுவாவை விட ஞானத்தில் சிறந்தவர்கள் மோசேயோடு கூட நடந்து வந்தவர்கள் இருந்தாங்க. ஆனா அவங்க மேல எல்லாம் மோசேக்கு பின்னாடி கர்த்தர் அந்த பேட்டனை கொடுக்கல, அந்த கோலை கொடுக்கல. கர்த்தர் யோசுவாவை தூக்கிட்டு வந்தார். அவனை கூப்பிடுறாங்களா? இப்போ மோசே மரித்து போனார். அந்த கூட்டமே இப்போ நிர்கதியா இருக்கிறது. என்ன நடக்கிறது தெரியல, இனி என்ன மாதிரி முடிவுன்னு தெரியல, நம்ம அக்கறைக்கு போவோமா என்னன்னு தெரியல. இப்ப அந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். மோசே தான் இந்த ஜனங்களை எங்க கூட்டிட்டு போயிருக்கணும்? பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு அழைத்து சொல்லுகிறதால ஒரு பெரிய அசைன்மெண்ட் யாரு கையில கொடுத்தா அப்படின்னா மோசே கையில தான் கர்த்தர் கொடுத்தார். ஆனா அவசரமும் ஆத்திரமும் சில சமயங்கள், அதாவது மோசையை குறித்து வேத பண்டிதர்கள் சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, மோசையை போல ஒரு பொறுமைசாலியை பார்க்கவே முடியாது. அந்த பொறுமைசாலியவே ஆட்டிட்டானுங்களே. சத்தமா சொல்லுங்க. சில சமயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே அப்படியே பொறுமையா அப்படியே அடக்கி ஆண்டு அப்படியே ஓடுற கூட்டமா தான் நம்ம இருப்போம். ஆனா சில சமயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆலயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சேட்டை தொடங்கி இருப்பாருங்க. அனுபவிச்சிருக்கீங்களா? என்ன ஏதோ அனுபவிக்காத மாதிரி, என்னமோ ஏதோ நான் தான் அப்படி போய் பிரசங்கம் பண்ணிட்டு வர்ற மாதிரில நீங்க ஒரு மாதிரி முடிக்கிறீங்க. சத்தமா சொல்லுங்க. வேலை ஸ்தலத்துல சரி,
ஒருவேளை நைட் ஷிஃப்ட் பார்ப்போம், காலையில் ஆலயத்துக்கு போகணும்னு ரெடியாக இருப்போம். அந்த நேரத்தில் தான் ஒரு சேட்டை தொடங்கும். அதாவது என்னன்னு கேட்டா, இன்னைக்கு சமாதானமா போய் விடுதலையோடு கூட ஆண்டவரை ஆராதித்து நல்ல வார்த்தைகளை பெற்று வரணும்னு நினைப்போம். ஆனா அப்பதான் ஒரு கூட்டம் எழும்பும். சரியா? அது மனைவியா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். ஏன்னா நம்ம அப்படித்தானே போகணும். ஏன்னா ஆகாணம் எடுக்கணும்ல. ஏன்னா பாஸ்டர் ஆகாணுன்னு ஆரம்பிச்சுட்டு கடைசியில் இப்போ மோசையில வந்து நின்றுட்டு இருக்கிறீங்களே, இதை சொன்னா தான் ஆகாண காட்ட முடியும். வேலையிலே சத்தமா சொல்லுங்க. நான் சொல்றது விளங்குதான். இப்போ நீங்க நல்லா கவனிங்க. மோசைக்கு வார்ப்ப கொண்டு வந்த ஒரு ஆர்வம் இருந்தான். யோசுவாவுக்கு தீட்டானதை தூக்கிட்டு வந்த ஒரு ஆகான் இருந்தான். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் கையில ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா 100% தெரிஞ்சுக்கோங்க. அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு ஆர்வம் இருப்பான், ஒரு ஆகான் இருப்பான். சத்தமா சொல்லுவாங்க, என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு யாரும் தானா ஏற்படுத்தப்படுவது இல்லைன்னு எழுதியிருக்கேன். உண்மைதான், உண்மைதான். கேட்டது யாரு? ஆரோனை வரேன்னு சொன்ன சும்மா ரோட்ல வந்தவனை எதிர்த்து வந்தவன இவன் சும்மா இருக்காம ஆண்டவரே முடியுமா? ஆண்டவரை நான் திக்குவாயனாக்கும், நான் மந்தனாவனாக்கும், அதாக்கும், இதாக்கும், ஆணையாக்கும், பூனையாக்கும்னு பேசுனதுனால அவருக்கு கோபம் வந்து, எப்பவும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஆண்டவருக்கு கோபம் வராத வரைக்கும் நீங்களும் நானும் சேஃப். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கோபம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இல்ல பாஸ்டர் அவர் கிருபை நரம்பினவர் தான். இப்ப வர சரியா? நீங்க நல்லா கவனிக்கணும். கோபம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டப்புன்னு சொல்லிடுவார். மோசேல சொன்னார்ல 33ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தில் அவர் சொல்றாரு, மகனே நீ என்ன பண்ண, நீ கூட்டிட்டு, அவருதான் கூட்டிட்டு வந்தார், அவருதான் இவன் கையில அந்த கூட்டத்தை கொடுத்தார், அவருதான் இவனை தெரிந்து கொண்டார், அவன் கையில நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்ததே அவருதான். ஆனா இப்ப என்ன சொல்றாரு, நீ கூட்டிட்டு வந்த இந்த ஜனம் ரைட்டா, நீ ஆச்சு அவங்களாச்சு, நான் கூட வரமாட்டேன்ட்டார் இல்ல 33. இப்போ மோசேக்கு ஒரு காரியம் தெளிவா புரிஞ்சிச்சு. என்ன பண்றான், ஓகே இப்போ நம்ம ஆண்டவரை சமாதானப்படுத்தணும்னா நம்ம வேற காரியத்தை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு, இப்ப எது வரைக்கும் நல்ல கவனிங்க, மோசே அது வரைக்கும் ஆரோனு, மோசே அது வரைக்கும் இந்த ஜனங்கள் அப்படின்னு அவங்களையே பார்த்து ஓடிட்டு இருந்தவன் இப்ப தரிசனத்தை மாற்றுகிறான், எண்ணத்தை மாற்றுகிறான். இவன் தன்னுடைய கூடாரத்தை பெயர்த்து, இந்த கூட்டத்தை விட்டு நான் தனியா போறேன், போய் என்னுடைய கூடாரத்தை அமைத்து நான் நிற்கிறேன் அப்படின்னு நீங்க நல்லா கவனிக்கணும். மோசே தன்னுடைய முதுகை காட்டி இவன் தன் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் போடுகிறான். அங்க போகும்போதே என்ன சம்பவிக்கிறதுனா, அந்த ஜனம் பூரா தங்களுடைய கூடாரத்தை விட்டு வெளியே வந்து நின்று என்ன சம்பவிக்கிறது என்று பார்க்கும்போது அங்கே ஒரு சம்பவம் சம்பவிக்கிறது. என்ன சம்பவிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசே என்னைக்கு கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் தனியா போட்டானோ அந்த இடத்துல தேவ மகிமை இறங்க ஆரம்பிச்சு. சத்தமா சொல்லுங்க. நான் எப்பவுமே சொல்றேன், ஒரு காரியத்தை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. உங்க மேல என் மேல ஒரு தரிசனம், உங்க மேல என் மேல ஒரு திட்டம், உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை, ஒரு அபிஷேகத்தை, ஒரு ஆளுமையை, ஒரு திட்டத்தை தேவன் கொடுத்துதான் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த நடத்திப்புல சில சமயங்களில் சிலதை விலக்கித்தான் ஆகணும், சிலதை தள்ளி வச்சுதான் ஆகணும், சிலருக்கு முதுகு காட்டித்தான் ஆகணும். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்ப முதுக காட்டிட்டு நேரா போறான். இப்ப என்ன எங்க போறான், போயிட்டு நீங்களாச்சு நானாச்சு அந்த முடியும், முகம் தான் எனக்கு தேவை, நீங்க வரலன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு இவன் பிடிவாதமா போய் நின்று 3 செபத்தை பண்றான். அந்த 33ல 3 செபத்தை பண்றான். அப்படியே ஆண்டவர் குளிர்ந்து கடைசியில வரமாட்டேன்னு சொன்னவர் நான் தான் வருவேன்டார், போகமாட்டேன்னு சொன்னவர் நான் தான் போவேன்டார். எந்த ஜனத்துக்கு முன்னாடி நீ கூட்டிட்டு போ தூதன் அனுப்புவேன்னு சொன்னவர் இப்ப என்ன சொல்றாரு, நானே உங்களுக்கு முன்னாடி வந்து வேண்டாம். ஏன் ஒரே ஒரு மனுஷன் அந்த கூட்டத்துக்கு நடுவில் தன் கூடாரத்தை பெயர்த்து அப்புறமிட்டு நின்றத்தினால இப்ப காரியம் தலைகீழ மாற ஆரம்பிச்சது. நான் இப்பவும் சொல்றேன் உங்களுக்கு,
சில சமயங்களில் நம்ம சில நேரங்களில் சில இடங்களில் சில சூழ்நிலைகளில் நம்மை பெயர்த்து அரைக்கதவை பூட்டி நம்முடைய காரியங்களை தேவன் மாற்றி அமைப்பதற்கு அரைக்கதவை பூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேவ மகிமை இறங்குறது மட்டும் அல்ல, உங்களை எப்படி நடத்தணுமோ அடுத்த நிலையில உங்களை எப்படி கொண்டு போகணுமோ அந்த நிலைமைக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு செல்ல உண்மை உள்ளவர் தேவனாக இருப்பார். சத்தமா எல்லாம் அழகாத்தானுங்க நடந்துச்சு. ஆனா இப்ப என்ன, இந்த ஜனங்கள் எப்பவுமே, அதனால சொல்றேன், மோசே நடத்திட்டு வந்ததான இந்த ஜனங்கள் இடத்துல இருந்து பெரிய பிரச்சனை என்னன்னா, எப்ப முறுமுறுப்பான், எப்ப சேர்ந்து இருப்பான், எப்ப ஜெபிப்பான், எப்ப துதிப்பான், எப்போ நடப்பான் தெரியாது. சத்தமா சொல்லுங்க. மோசே கூட்டிட்டு வந்து இஸ்ரேல் ஜனங்கள் சொன்ன நினைச்சீங்களோ? உங்களதான் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நம்மளை போல ஆராதிக்கிறவர்களை பார்க்கவே முடியாது. தப்பா எடுக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை நம்ம போல ஆண்டவரை துதிக்கிற சத்தியம் கேட்கறது நம்ம போல பெரிய ஆட்களை பார்க்கவே முடியாது. ஆனால் பல சமயங்களில் நாம தான் எல்லாத்துக்குமே ஒரு குழப்பவாதியா மாறிடும். சில சமயங்களில் ஏன் நடக்குதுன்னே தெரியாது. இப்ப எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மோசேக்கு தலைவலி ஆயிடுச்சு. இப்போ பேச வேண்டிய இடத்துல என்ன பண்ணிவிட்டான், ஏற்கனவே ஒரு தடவை அடிச்சா தண்ணி வந்துச்சு, இப்ப ஆத்திரத்துல போய் வேணா பண்றான், திரும்பவும் பேச வேண்டிய இடத்துல மாமலை போய் பேசுறான்னு தான் சொல்றாரு. இவன் போய் கண்மலையை திரும்ப 2வது தடவை அடிச்சான். அடுத்த நிமிஷம் இப்ப தரிசனம் முடிஞ்சு வச்ச என்ன ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சு முடிச்சுட்டேன், ரொம்ப சந்தோஷம், இனி நீ காணான பாரு, தவறு தெரியுது பாரு, அதுதான் காணான், சரி அங்கதான் கூட்டிட்டு போக போறேன், ஆனா நீ போக மாட்டேன்ட்டார். சத்தமா சொல்லுங்க. மோசே மரித்து போனா, கர்த்தர் அடக்கம் பண்ணி முடிச்சுட்டா, யோசுவா கையில பேட்டன் இருக்கிறது, யார் கூட்டிட்டு போயிருக்கணும்? மோசே கூட்டிட்டு போயிருக்கணும். யார் கூட்டிட்டு போவதற்கு எல்லாம் என்ன நினைச்சாங்க, இதோட சோழி முடிஞ்சிச்சு, இனி காணான் கிடையாதுன்னு நினைக்கும் போது ஆண்டவர் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, உங்களை கொண்டு என்னை கொண்டு தேவன் உங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை கர்த்தர் எடுத்து ஒரு தரிசனத்துல தேவன் நம்ம நடத்தும் போது, ஒருவேளை அந்த பாதைகளை நம்ம விட்டுட்டு நம்ம தடுமாறணும் அப்படின்னா அந்த ஓட்டம் அங்க பாதையில நின்றும். ஆனா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, தரிசனம் நிற்காது. எத்தனை பேருக்கு புரிகிறது? இப்போ யோசுவாவை கூப்பிடுறாங்க, இவரு அவன் போயிட்டா, சத்தமா சொல்லுங்க, யாரு போயிட்டா? சத்தமா சொல்லுங்க, யாரு போயிட்டா? யாரு போயிட்டா? சத்தமா சொல்லுங்க. நான் வருகிறதுடைய அர்த்தம் புரிகிறதா? இப்போ உங்களை நடத்தின அந்த ஊழியர் இங்க இல்ல, ஆனால் அவருடைய ஸ்தானத்துல ஒரு யோசுவாவை தேவன் கண்டுபிடித்த பேட்டனை கையில கொடுத்துட்டார். கொடுத்துட்டு அவர் என்ன சொல்லிட்டார், நீதான் பங்கிட போற, நீதான் காரியத்தை செய்ய போற. அப்ப அவன் சொல்றான், நானா இந்த கோத்திரங்களை வச்சுக்கிட்டு குப்பையா விட முடியாது. அவர் சொல்றாரு, மோசையோடு கூட இருந்த கர்த்தர் நான் உன்னோடும் கூட இருப்பேன், அவனோடு இருந்தது போல உன்னோடு கூட இருந்து அவனை கொண்டு நான் செய்ய முடியாததை உன்னை கொண்டு செய்து முடிச்சிருவேன் முடிவு பண்ணிட்டா. சத்தமா சொல்லுங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறோம். நான் சொல்றது புரியுதா? நீங்க நல்லா கவனிக்கணும். ஒருவேளை நீங்க இடத்துக்குள்ள வந்த உடனே இந்த மேடையை நீங்க பார்க்கும் போது, போன வருஷம் இருந்தாங்களே, இந்த வருஷம் இல்லையே, போன வருஷம் அவர் இருந்தார், அவருடைய ஓட்டம் முடிஞ்சிருச்சு, இந்த வருஷம் அவருடைய ஸ்தானத்தில் இன்னொரு பாத்திரத்தை நிறுத்தி இருக்கிறார். மோசே இல்ல, யோசுவா எழுதிட்டான். சத்தமா சொல்லுங்க. யோசே பங்கிட முடியாததை யோசுவாவை கொண்டு செய்து முடிப்பதற்கு தேவன் எழும்பி திட்டமிட்டு விட்டார். அந்த திட்டத்திற்குள்ள உங்களை கூட்டிட்டு போறதுக்கு தான் கர்த்தர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. நான் இப்ப சொல்றேன், மோசேக்கு ஒரு ஆர்வம் இருந்தான், அவனாலதான் அவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. இப்போ யோசுவாவுக்கும் கண்டிப்பா இருப்பான்ல, இருப்போம்ல இருப்பாங்கல்ல. ஆமா பாஸ், இருப்பாங்க. அப்படி சொல்லுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா நான் அதை சொல்ல மாட்டேனே. சத்தமா சொல்லுங்க. யோசுவாவுடைய டிராவல் பண்ணவங்க தான் ஆகிறாங்க. ரைட்டா? இப்ப அந்த 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அந்த 18-19 எனக்கு வாசிங்க. ஆண்டவர்
யோசுவாவை குறித்து யோசுவாவிடத்தில் ஒரு காரியத்தை சொல்றார். என்னன்னு சொல்றாரு? இதுல தெளிவா இரு. எதுல தெளிவாரு பாருங்க. சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும். அடுத்த வார்த்தை சொல்றார், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும், சாபத்தீடாக்காதபடிக்கும் கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் என்னவாருங்க எச்சரிக்கையா இருங்கள். 3 காரியத்தை கர்த்தர் யோசுவாவை கொண்டு அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இதுல நீ தெளிவா இரு. நீ எரிகோவை உன் கையில நான் கொடுக்க போறேன். ஆனால் எரிகோவை நீங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்குள்ள நீ நுழைஞ்ச உடனே சில காரியங்கள் உன் கண்ணுக்கு எப்படிதான் இருக்கும். ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன பாருங்க. சரியா? நீங்க இப்போ ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. அதனால நீங்க அப்புறமா கூட நீங்க போய் கேட்டுக்கலாம். ஒரு அலையிலே சத்தமா சொல்லிட்டீங்க, என்ன கொஞ்சம் கவனிங்க, எனக்கு கொஞ்சம் பாருங்க. சரிங்களா? இப்போ யோசுவாவின் இடத்துல ஆண்டவர் சொல்றார், ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்னதான்? எரிகோவை யோர்தானை கடந்தாச்சு. இப்ப அடுத்த அசைன்மெண்ட் எங்க வந்துருச்சு? எரிகோவை வேலை போடணும். சரியா? இதை செய்யறதுக்கு முன்னாடி கர்த்தர் நம்ம பார்த்து சொல்றாரு, இங்க பாரு, எரிகோவும் கையில நான் கொடுத்துறேன், அது விழுந்துரும். ஆனால் இந்த கூட்டத்தை உள்ள கூட்டிட்டு போகும்போது அவர் சொல்றார், ரொம்ப தெளிவா சொல்றார், எச்சரிக்கையா இருங்க. ஏன்? எப்பவுமே தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சில சமயங்கள்ல நம்ம சில இடத்துக்குள்ள போகும்போது அட்ராக்ட் ஆயிரும். ஆறுமா ஆறீங்களா இல்லையா? சில பாட்டை கேட்ட உடனே ஆடணும் போது தோணும். நல்லதான் இருக்கும். ஆடுனேன்னு வச்சுக்க, மொத்தமா வெட்டி போடுவார். அதுக்கப்புறம் ஆடுறதுக்கு கால் இருக்காது. அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரி எங்கே பாக்குறீங்க? என்ன சத்தமா சொல்லுங்க. நான் சொல்றது விளங்குதா? சிலது பார்த்த உடனே நமக்கு நல்லா இருக்குது. நான் 100 தடவை இந்த பாட்டை கேட்டேன். எப்படி ஆடிட்டேன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லு. எங்க வந்து கடைசியில முடிச்சிட்டோம், எங்க இருக்கக்கூடாது அந்த இடத்துல முடிச்சிட்டோம். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அதனாலதான் முதலே சொன்ன, இங்க பாரு, எரிகோவை நீங்க பிடிக்கும் போது உங்க கண்களுக்கு சிலதெல்லாம் தெளிவா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், அழகா இருக்கும். அதெல்லாம் இது நம்ம எடுத்து போனா நல்லா இருக்குமே, இது நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குமே, இது இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, அழகா இருக்கே அழகாத்தான் இருக்கும். சத்தமா சொல்லுங்க, அழகாதான். சத்தமா சொல்லுங்க. நீங்க நல்லா கவனிங்க. மோசேக்கும் இதைதான் கொடுத்தா, யோசுவாவுக்கு அதைதான் சொல்ல. எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வரும்போது கொள்ளை பொருள்களை அவங்களா தூக்கி கொடுத்து ஓடி போயிருந்தாங்க. எல்லா பயல்களும் தங்களுக்கு நலமானதை கொண்டு வந்தாங்க. ஒரு பையன் மட்டும் கண்ணுக்குட்டி வார்ப்பை தூக்கிட்டு வந்துட்டானே. நான் சொல்றது வழங்குதா? புரியலையா உங்களுக்கு? புரியலையா? அழைப்பு பெற்றவனா, அபிஷேகிக்கப்பட்டவனா, என்னது தூக்கிட்டு ஒரு வார்ப்பை கொண்டு வந்துட்டான். இப்ப இந்த ஜனங்கள் மோசே மேல போனார், கீழே வரல சொல்லிட்டாங்க, அவன் செப்பிடம் போல இருக்கு, நீ எங்களை நடத்தி செல்வதற்கு எங்களுக்கு ஒரு கச்சரையை ஏற்படுத்தின உடனே இவன் என்ன பண்ணிட்டான்? கால கழுத்துல இருக்கிறதெல்லாம் காட்டி போட்டுட்டான். கொடுத்துட்டு கொண்டு போய் நெருப்புல போட்டேன், அது கண்டுபிடி ஆயிடுச்சுட்டான். ஆகுமா? ஆகுமா? ஆகாது. வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு உருவம் வரணும்னா அதுல ஒரு வார்ப்பு நமக்கு தேவை. இப்ப எல்லா பயல்களும் எல்லாத்தையும் எதையும் விட்டுட்டு வந்தான, இவன் மட்டும் என்னதை தூக்கிட்டு வந்திருக்கான் பாருங்க. சத்தமா சொல்லுங்க. ஒருவேளை இன்னைக்கு சாயங்கால பொழுதுல ஏதோ ஒரு வார்ப்பு நம்ம கொண்டு வந்து வச்சுக்கிட்டு, அந்த வார்ப்புல இன்றைக்கு நம்ம ஏதோ ஒன்றை உருவாக்கி எழுதிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஆண்டவருக்கு மட்டுமல்ல இந்த ஊழியத்துக்கே நீங்கள் துரோகம் செய்கிறவர்களா இருப்பீர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? எங்கேயோ சுத்தி எங்கேயோ வரேன்னு பாக்குறீங்களா? இந்த ஆர்வம் பண்ண சேட்டை அதுதான். அது அங்க முடிஞ்சிச்சு.
இப்ப யோசுவாவை பார்த்து சொல்றீங்க, பாருப்பா நீ அங்க எகிப்தை விட்டு கூட்டிட்டு வரும்போது எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புனேன். இப்ப எரிகோவை உங்க கையில கொடுக்க போறேன். எரிகோவுக்குள்ள நீங்க நுழையும் போது அங்க இதுவரைக்கும் நீங்க பார்த்திராத நிறைய காரியங்கள் உங்க கண்களுக்கு எப்படி இருக்கும், அப்படியே குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு. சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கு 17ஆம் வசனத்துல சொல்லுகிறார். ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடா இருக்கும் சொல்லிட்டார். சத்தமா சொல்ல, சாபத்தீடாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்றார், இதுல நீ தெளிவா இரு, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுகிறார். அதுல உள்ள வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றார். சத்தமா இது முடிஞ்சிச்சு. சரிங்களா? இதெல்லாம் முடிச்சுட்டுதான் கர்த்தர் எரிகோவுக்கு கூட்டிட்டு போறார். எரிகோவை கையில கொடுத்துட்டார். எரிகோ விழுந்துச்சு. சத்தமா சொல்லுங்க. சரியா? அடுத்த அசைன்மெண்ட்டுக்கு எங்க வந்துட்டாங்கன்னா இப்ப ஆயி பட்டணத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப இந்த ஆயி பட்டணத்துடைய வீழ்ச்சிக்கு ஆயி பட்டணத்தை வேவு பார்க்க அனுப்பிட்டு அவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாங்க, 300 பேர் போனா போதுங்கயா, நம்ம எல்லாத்தையும் அப்படியே பேத்து எடுத்துடலான்ட்டான். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதாவது ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 30,000 பேரை வெட்டி போட்டார்கள் அப்படின்னு சொல்லிருக்கல. இப்ப மேல சொல்லும் போது நீங்க வாசிங்க அப்படின்னா, நீங்க யோசுவாவினிடத்துல திரும்பி வந்து அவனை நோக்கி ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை. ஏறக்குறைய 2,000-3,000 பேர் போய் நம்ம என்ன பண்ணிடலாம், ஆமா 2,000-3,000 பேர் போனா போதும், ஆயியை மொத்தமா கவுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போறாங்க. ஆனா என்ன நடக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயியை கர்த்தர் இவங்க கையில கொடுக்கல. ஆயிக்கு முன்னாடி அந்த சின்ன பட்டணத்துக்கு முன்னாடி தோற்று போனவர்களாய் நின்றார்கள். காரணம் என்ன? இப்போ எல்லாரும் பதறி அடிச்சுட்டு வந்து உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி முகம் கூப்பிட்டு விழுந்த ஆண்டுடைய சமூகத்துல யோசுவா தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கதறி அழுகிறான். முகம் கூப்பிட்டு விழுந்து, ஏன்பா நீங்க எனக்கு இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அழும்போது நீங்க பாருங்க, அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு 6ஆம் வசனம், அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையில முகம் குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொண்டு கிடந்தார்கள். சரியா? என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த பட்டணத்தை மேற்கொள்ள முடியாதபடிக்கு அவங்க நிற்கிறாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். இப்போ கர்த்தர் யோசுவாவோடு கூட பேசுகிறார். இப்போ ஒரு வார்த்தை வருது, ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை வருகிறது. இப்போ நீங்க நல்லா கவனிங்க. அந்த 11:12 இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்டேன், உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. அதனால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு சாயங்காலம் இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். ரெண்டு காரியத்தை நம்மளுக்கு ரத்தின சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். அதாவது கான்சிக்வன்சஸ் ஆஃப் சின். எப்பவுமே தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. தேவ சமூகத்துல நம்ம என்ன ஆவியில நிரம்பி இருந்தாலும், என்ன கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டாலும், என்ன ஜெபிச்சாலும், பல சமயங்களில் சில எச்சரிப்பின் சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் காரியம் உங்களையும் ஆண்டவரையும் அது மொத்தமா பிரிச்சிடும். செப்பரேஷன் ஃப்ரம் காட். தேவனிடத்தில் இருந்து உங்களை எது பிரிக்கிறது? ஒருவேளை சாபத்தீடான ஒன்றை
ஆகான் எடுத்துட்டு வந்ததுனால ஒரு பெரிய தோல்வியை கண்டு இன்றைக்கு கதறி அழுது இப்படி ஆயிற்றுமே அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் கதறி அழுது கொண்டு இருக்கிறது. இப்ப நான் கொஞ்சம் இப்ப நம்ம ஸ்டைலுக்கு நான் வரேன், நீங்க நல்ல கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜீவியத்துல ஒருவேளை அறிக்கை செய்யப்படாத விட்டு விலகாத ஏதாவது பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில மறைமுகமா இருக்கும் என்று சொன்னா முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நாளையிலிருந்து நடக்க இருக்கிற அந்த 3 நாள் அந்த கூட்டத்தினுடைய சக்சஸ் எங்க இருக்கு அப்படின்னா உங்க கையில தான் இருக்கு. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நாட்களில் சனிக்கிழமையான காத்திருப்புன்னு வச்சாங்க. சரியா? இன்னைக்கு காத்திருக்கிறான் நம்மள காணும். உண்மையா? நீங்க நிறைய திருச்சபைகளை எது போயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சில சபைகளை இப்பவும் ஃபாலோ பண்றாங்க. பட் நிறைய திருச்சபைகள் எதை மறந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காத்திருப்பு. எதுக்கு? அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையினுடைய மகத்துவத்தை பார்ப்பதற்கு சனிக்கிழமை ஒரு கூட்டம் திறப்புல வந்து நின்று, நல்லா கவனிங்க, எல்லாரும் வர மாட்டாங்க. சத்தமா சொல்லுங்க. ஒரு சின்ன கூட்டத்தை தேவன் ஆயத்தம் பண்ண முடியாது கொண்டு வந்து உட்கார வச்சு ஆயத்தம் பண்ணி அடுத்த நாள் காலையில திருச்சபையை ஒரு அசைச்சிட்டு போயிடுறார். சத்தமா சொல்லுங்க. நான் நம்புறேன் நாளையில இருந்து வரப்போகிறதான அந்த ஜனங்கள் சரி உங்களோடு கூட இணைந்து காரியத்தை சாதிப்பதற்கு இன்றைக்கு இந்த கூட்டத்தை தேவன் கொண்டு வந்து உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க இப்போ ஆயத்தம் வச்சுக்கோங்களேன். நாளைக்கு பிரமிக்கிற காரியத்தை தேவன் உங்களை கொண்டு நடப்பிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருப்பார். இந்த இடத்துக்குள்ள யார் வந்து நின்னாலும் தேவ சத்தம் தானா கடந்து வரும். காரணம் என்ன? இந்த ஆயத்தம் ஒரு பெரிய பிரமிக்கிற ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடும். சத்தமா சொல்லுங்க. நான் சொல்றது விளங்குதா? இப்ப நீங்க நல்ல கவனிங்க. அதாவது இந்த முழு காரியத்தினுடைய இந்த சனங்களுடைய அழுகைக்கும் கூக்குரலுக்கும் கண்ணீருக்கும் காரணம் என்ன? தேவனோடு செய்த தேவன் கொடுத்த உடன்படிக்கையின் சத்தத்தை முற்றிலுமாய் அவர்கள் உடைத்து விட்டார்கள். நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன். முதல்ல நமக்குள்ள ஒரு சின்ன பாவம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் அப்படி பண்றது இல்லைங்க, நான் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது இல்லைங்க, அவங்கள மாதிரி இருக்கிறது, அவங்கள மாதிரி இருக்கிறேன், இவங்கள மாதிரி இருக்கிறேன், அப்படி இல்லை, நான் இயேசு மாதிரி இருக்கிறேன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம மாத்த ஆரம்பிச்சிருவோம். எத்தனை பேருக்கு புரியுது? சத்தமா சொல்லுங்க. நான் இப்பவும் உங்களுக்கு சொல்றேன், யாரையாவது மாறணும்னு நினைக்காதீங்க. உங்களை ரட்சித்த அபிஷேகத்தை உருவாக்கின இயேசுவை போல மாறணும்னு நினைங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப இவங்களுக்கு வேலை இல்லையா? இப்ப உங்களை 3 நாள் கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சு பாட்டு பாடி அவங்களை கூப்பிட்டு இவங்களை கூப்பிட்டு எப்படியாவது முட்டிய தேக்க வச்சு கத்த வச்சு கதற வச்சு அலை வச்சு உங்களை உருவாக்கி அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தலையிருந்தா. ஹலோ, என்னங்க ஒரு மாதிரி முழிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இவ்வளவு செலவு பண்ணி இந்த காரியத்தை நடப்பிக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்க நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய தேவ தரிசனத்திற்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த ஆயத்தத்திற்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு covenant breaking, தேவனோடு செய்யப்பட்டதான ஒரு உடன்படிக்கை அவருக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு பிளவை ஏற்படுத்தி இருக்குமானா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஆகானை போல உங்க வாழ்க்கைக்குள்ள ஏதோ ஒன்று நின்று கொண்டு இருக்கிறது என்கிறத மறந்துடக்கூடாது. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதாவது நீங்க 4 காரியத்தை இந்த கூட்டம் செஞ்சிச்சு. இந்த ஆகானை நினைத்தும் 4 காரியங்கள் நடக்குது. ஒன்று, நீங்க நல்லா கவனிக்கணும். தேவன் நம்மளுக்கு என்ன சொல்லி அனுப்புறாரோ அதுக்கு அவங்க கீழ்ப்படியல. They broke the covenant that they made with God. தேவனோடு கூட செய்த உடன்படிக்கை, அதுவரை நாங்க இப்படிதான் இருப்போம், நாங்க இப்படி செய்வோம், நாங்க இந்த காரியத்துல தெளிவா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்த ஒரு ஆவிக்குரியவன் தான் இப்ப என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது தீட்டானதோ அதை தூக்கி கொண்டாந்து உட்கார வச்சுட்டான். தான் வீட்டுக்குள்ள கொண்டு போய் யாருக்கும் தெரியாதுன்னு புதைச்சு வச்சுட்டான். நான் இப்பவும் நான் சொல்றேன், தேவனோடு கூட செய்த உடன்படிக்கைய என்னைக்குமே உடைக்காதீங்க.
மெதுவா பக்கத்துல இருக்கிறவருடைய கையை பிடிச்சு கேளுங்க, தேவனோர் உடன்படிக்கை பண்ணுவீங்களே, அப்படியே அந்த கையை பிடிச்சு என்ன பாருங்க. நாங்க எப்போ பாஸ்டர் பண்ணணும், நாங்க என்ன பாண்ட் பேப்பர்ல எழுதியா கொடுத்தோம், அப்படிதான் யோசிக்கிறீங்க. சத்தமா என்னைக்கு கிறிஸ்து இயேசுடைய ரத்தம் கழுவுதல் வந்துச்சோ, என்றைக்கு இயேசுவுக்காக வாழ்வேன் ஒரு திட்டமிடுதல் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தீர்மானிச்சீங்களோ, ஒவ்வொரு முகாம்லையும் நீங்க வந்துட்டு எத்தனை தீர்மானங்கள் எடுத்தீங்க? எடுத்தமா எடுத்தீங்களா இல்லையா? நான் எடுத்தேன்னு சொல்றேன் சொல்லுங்க. ஏன்னா பாதி பேருக்கு கையை கழட்டி வீட்டுல வச்சு வேண்டீங்களா? பண்ணணுமா? நம்மள தாங்க கேட்கிறேன், பண்ணுனீங்களா? உடன்படிக்கை பண்ணீங்களா? சரியா? போன வருஷம் ஒரு உடன்படிக்கை எல்லாம் பண்ணீங்க. 1 இருந்து 14 வருஷம் எத்தனை உடன்படிக்கை பண்ணிருப்பீங்க? பண்ணுனா ஒவ்வொரு ஊழியக்காரங்க அப்படி தலைவரையே அடிச்சு நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், எஸ் 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 அப்படிதான் நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொன்னீங்களா இல்லையா? இருக்கீங்களா? இருக்குங்களா? மெதுவா பக்கத்துல இப்ப கையை பிடிச்சு கேளுங்க, உடன்படிக்கை எல்லாம் பண்ணிய 14 வருஷம் உடன்படிக்கை பண்ணுமே. சரி, ஒருவேளை 14 வருஷம் நீங்க வராம இருந்திருக்கலாம், ஒருவேளை சில வருஷங்கள் நீங்க வந்திருக்கலாம், அப்படி போயிருவோம். சரிங்களா? வந்தோம்ல, கேளுங்க, வந்தோம்ல, உடன்படிக்கை எல்லாம் பண்ணணும்ல, இன்னைக்கு வந்திருக்கிறோம்ல, திரும்பவும் உடன்படிக்கை பண்ணதானே வந்திருக்கிறோம். அப்போ பண்ணினது கேளுங்க, உடன்படிக்கை பண்ணீங்க ஐயா, அந்த உடன்படிக்கையில நிக்கிறமா? Have you still having the covenant that you made with Jesus, right? Is in line? அது தேவனுடைய திட்டத்துல, தேவனுடைய ஆளுகையில நம்ம எடுத்த உடன்படிக்கையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? விளையாட்டு கிடையாதுங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை நான் பண்ணிட்டு I cannot break it out. அது முடியாது. ஆண்டவரே இல்லப்பா, என் சூழ்நிலைப்பா, என்னுடைய காரியம் ஆண்டவரே, நான் இப்படிதான் இருக்கணும்னு நினைச்ச ஆண்டவரே, அது முடியல ஆண்டவரே, அப்படிலாம் நீங்க என்ன பண்ண முடியாது. அவர்கிட்ட நீங்க சாக்கு போக்கு சொல்ல முடியாது. சத்தமா சொல்லுங்க. நான் இப்படி கேட்கிறேன், இப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்த உடன்படிக்கை நம்ம கர்த்தர் என்னை இப்படிதான் வைக்கணும், நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு திட்டமோடு தாங்க நம்மளை கூட்டிட்டு வந்தா. ஆனா அந்த உடன்படிக்கையை நம்ம எங்கேயோ உழைச்சதுனால இன்றைக்கு அவர் என்னோட ஸ்தானத்துல நம்ம இல்ல. இன்றைக்கும் கண்ணீரோடு கூட கர்த்தர் போராடி கொண்டு இருக்கிறார். என் பிள்ளை திரும்ப என்னோடு கூட அந்த உடன்படிக்கை செய்வதற்கு வந்துவிட மாட்டாளா என்கிற ஒரு போராட்டத்தோடு கூட கண்ணீரோடு கூட இன்றைக்கு மாலை பொழுதுல கர்த்தர் நிற்கிறார் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்த உடன்படிக்கையை ஒரு நாளும் தூக்கி போடாதீர்கள். ஆதம் செய்த ஒரு பெரிய தப்பு அதுதான், உடன்படிக்கையை மீறினார். இரண்டாவது அவன் செய்த ஒரு பெரிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவன் மேல தேவன் வைத்திருந்த அந்த ஜனங்களின் மீது கர்த்தர் வைத்திருந்த நம்பிக்கையை உடைத்தார்கள். பிரேக்கிங் ஃபெய்த். சத்தமா இப்போ பக்கத்துல உள்ளவங்க கேட்க மாட்டாங்க, நெஞ்சில கையை வச்சு ஒரு கேள்வி கேளுங்க, என்ன நம்புனீங்களே ஆண்டவரே? ஒரு நோட்ஸ் எல்லாம் அப்படி எடுங்க, சரிங்களா? இப்போ என்னமோ உட்கார்ந்து எழுதுற மாதிரியும், நம்ம வீட்டுக்கு போனவன திரும்பி பாக்குற மாதிரியும் எங்க எழுதி போறதோட சரியில்லை. சத்தமா சொல்லுங்க. எங்க சர்ச்சில் ஒரு அம்மா இருக்கு, ஒரு நாள் திடீர்னு வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க டே 1ல இருந்து கொடுத்த அத்தனை செய்திகளுடைய நோட்ஸ் இருக்கு, ரைட்டு? என்னைக்காவது அது திருப்பி பாத்தியா பாஸ்டர்? அதனாலதான் உங்ககிட்டயே கொடுத்துட்டு போயிடலான்னு வந்திருக்கேன். சூப்பர்ல, என்னமோ நமக்கு தெரியாத மாதிரியும். நான் சொல்றது விளங்குதா? நோட்ஸ் எடுங்க, தப்பு கிடையாது. ஆனா இப்ப நான் கேட்கிற கேள்வி அது, உங்க மேல என் மேல ஆண்டவர் நம்பிக்கை வச்சாரே, நம்பிக்கை வைத்தாரே, நம்பிக்கை நெஞ்சில கையை வச்சுக்கோங்க. நம்பிக்கை வச்சார்ல, சரியா? என் பிள்ளை இப்படிதான் இருப்பான், என் மகன் இப்படிதான் இருப்பான், என் மகன் இப்படிதான் இருப்பான். ஒவ்வொரு முகாம்லையும் வந்து என் பிள்ளைகளுக்கு நான் சொன்னதான சத்திய வார்த்தைகளுக்கு தங்கள் அர்ப்பணிச்சிருக்கிறாங்க, இப்படித்தான் ஓடுவாங்க சொல்லி நம்பிக்கை வச்சார்ல. இந்த நம்பிக்கைக்கு உரிய பாத்திரங்களை நீங்க வாழ்றீங்களா? Or else have you ever broken the faith that God has on you?
உங்க மேல தேவன் வச்சதான அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டு இன்னைக்கு நான் தேவனோடு கூட நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிப்பீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்துல கேட்கிற ஒரு கேள்வி முதல்ல என்னன்னா, உடன்படிக்கை உடைச்சிட்டோம், ரெண்டாவது என்ன பண்ணிட்டோம், அவர் என் மேல வச்ச நம்பிக்கையை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு நான் மறுபடியும் நம்பிக்கை அற்றவனாய் ஏதாவது ஒண்ணு நடந்துடும், நான் திரும்ப மாத்திக்குவேன். வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. மறுபடியும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன், ஆகானுடைய காரியங்கள் எடுக்கப்படாத வரைக்கும் தேவன் கிரியை செய்ய முடியாது. நான் சொல்றது விளங்குதா? அப்ப என்ன துரோகத்தை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம்? அவரோடு கூட செய்த உடன்படிக்கை உடைச்ச துரோகம். அவன் மேல வச்ச நம்பிக்கையை நான் இழந்து நிற்கிறேன். நான் என் பிள்ளை இப்படிதான் இருப்போம், உங்களை குறிச்சு என்ன குறிச்சு இன்னைக்கு வரைக்கும் வைராக்கியமாய் தேவன் இருக்கிறார். ஆனா பல சமயங்களில் பல நேரத்துல நம்மால அந்த உடன்படிக்கையில அல்லது அந்த விசுவாசத்துல அந்த நம்பிக்கையில அவன் மேல வச்சதான் அந்த நம்பிக்கை. நான் இப்படி சொல்றேன், நல்ல ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 3.5 ஆண்டு காலங்கள் யூதஸ் கூடவே போனானே, அவன் நம்பினாரே. ஐயா, நீங்க நல்லா கவனிக்கணும். நேர சொல்றாரு, உங்களை ஒருத்தன் காட்டி கொடுக்க போறான், பந்து இருக்கிற இடத்துல கூட உட்கார்ந்து எந்திரிச்சு போயிட்டானே. எவ்வளவு பெரிய நம்பிக்கையில பினான்ஸ் மினிஸ்டரே அவன் தான் இயேசுவுக்கு அவ்வளவு நம்பிக்கை உரியவன். போயிட்டான்ல ஆண்டவர் கோஸ்டா நினைச்சீங்களா? இல்லங்க, இல்ல, அவனுக்காகவும் தன் ஜீவனை கொடுத்தான். அது சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஒருவேளை அவன் கூட ஆண்டவருடைய சமூகத்துல தப்பு பண்ணிட்டாண்டவரேன்னு சொல்லி இருந்தா ஒருவேளை அவனை மன்னிச்சிருந்திருப்பா. ஆனா அவன் அதுக்கு வாய்ப்பு தரவே இல்லையே. எங்க போய் நிக்கணுமோ அங்க நிக்காம எங்க போய் நிக்க கூடாது அங்க போய் நின்னா. சத்தமா சொல்லுங்க. See, there are places where we have to go and stick with, and there are places where we should not enter in. நீங்களும் நானும் நுழையக்கூடாத சில இடங்கள் இருக்கு, நீங்களும் நானும் போய் நிற்க வேண்டிய சில ஸ்தலங்கள் இருக்கிறது. யூதாஸ் ஒருவேளை ஆண்டவரிடத்துல போய் காசு வாங்கின இடத்துல கொண்டு போய் காசை எரிய தெரிஞ்சாலும் அங்க போய் நின்றுக்க பதிலா என்ன மனுஷன் ஆண்டவர் நின்றுப்பானா, அவனுக்கும் கர்த்தர் ஒரு மீட்பை திரும்ப கொடுப்பதற்கு உண்மை உள்ளவராய் இருந்திருப்பாரு. நான் இப்போ சொல்றேன், அதாவது என்னன்னா, எங்க போய் பேரம் பேசினாலும் அங்க போயிட்டு இவங்கிட்ட திரும்ப கொடுத்துட்டா அவங்க காரியத்தை மாத்திருவாங்க. வாய்ப்பே இல்லை. நான் இப்போ சொல்றேன், ஒருவேளை உங்க மேல கர்த்தர் வச்ச நம்பிக்கையை ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க இழந்திருப்பீங்க அப்படின்னா, நீங்க போக வேண்டிய இடம் தேவ சமூகத்துல இந்த மாலை பொழுதுல திரும்ப வந்திருக்கிற ஆண்டவரே, நான் எங்கேயோ போல உங்களுடைய பாதத்திற்கு வந்திருக்கிறேன், அந்த நம்பிக்கையை திரும்ப பெற நான் வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க மட்டும் சொல்லிருங்க. இந்த 3 நாள் முகாம முடிச்சு நீங்க வெளியே போகும்போது அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அதான் நான் இப்படி சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவனுக்கு செய்ததான துரோகத்தின் அடிச்சுவடுகள் முற்றிலுமாய் அறுக்கப்பட்டு தேவன் நம்மை தூக்கி நிறுத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருப்பார். எவ்வளவு நம்புறீங்க? முதல்ல என்னத்தை உடைச்சோம்? யாரோட செஞ்ச உடன்படிக்கை? கணவன் மனைவியா கல்யாணத்தனுக்கு உடன்படிக்கை முடியல. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் பிரிக்கும் சொன்னோம்ல, சொன்னீங்களா இல்லையா? எங்களுக்கு கல்யாணமே ஆகுது. வெரி குட். ஆக போகுதுல, சீக்கிரம் பண்ணணும்ல. உடன்படிக்கை நிக்கிறோமா? Are you keeping to the covenant that you made? எங்க செஞ்சோம்? எங்க செஞ்சீங்க? எங்க செஞ்சோம்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா. சமீபத்தில் ஒரு ஊழியர் கூடுகைக்கு போயிருந்தேன். அந்த ஊழியர் கூடுகையில என்னை அழைத்ததான அந்த பாஸ்டர் அவங்க சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், கொரோனாவுக்கு அப்புறம் நாங்க இப்போதான் இந்த கூடுகையை அரேஞ்ச் பண்றோம், ஒரு 600 பேர் மினிமம் கூடுவாங்க. அவங்க நல்லா உற்சாகப்படுத்தி, எப்படி நல்லா உற்சாகப்படுத்தி, நானும் யோசிச்சேன், எல்லா ஊழியக்காரங்களா வந்திருக்கிறாங்களே, அவங்களுக்கு நல்லா அப்படின்னு சொல்லி நான் முட்டியை தேய்ச்சு அவங்களுக்காக
நல்ல ஒரு பிரியாணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிரியாணினா அது இல்ல, இந்த பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டேன். கார் நான் தான் டிரைவ் பண்ணிட்டு போறேன். அந்த மீட்டிங் ஸ்பாட்டுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் பேச ஆரம்பிச்சார். கார் ஓரமாக நிறுத்துனார். எனக்கு விளங்க என்ன ஆண்டவர் நம்மள சொன்னாங்க, கேட்டுதான் ஆகணும். அப்படியே வண்டியை ஓரமாக கீழே இறக்கியாச்சு. ஒரு மரத்துக்கு அடியில் வண்டியை போட்டுட்டு கதையை ஆழ ஆரம்பிச்சு. ஆண்டவர் என்ன ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னாரு, நல்ல பேசணும் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறிய, அதை கிழிச்சு போடுங்க. எனக்கு புரியல. வாய் ஆண்டவரா, அவங்களுக்கு அவங்களை உற்சாகப்படுத்தணும் தானே என்னை கூப்பிட்டுருக்காங்க. ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவங்க உற்சாகம் அடைகிறாங்களோ இல்லையோ, நான் அவர்கள் நிமித்தம் வேதனையில் இருக்கிறேன் என்கிறத நீ அவர்களுக்கு காட்டணும்ல. என்னுடைய வார்த்தையை நான் சொல்றது மட்டும் போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சேன். சரியா போயாச்சு. பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பிரசங்கம் முடிகிற அந்த கடைசி பகுதிக்குள்ள நுழையும் போது ஏராளமான ஜனங்கள் அப்படியே தலையை குனிந்தவர்கள் கதறி கதறி அழுது கொண்டிருந்தாங்க. எனக்கு தெரியல, எனக்கு புரியல. வாய் நான் என்ன நினைச்சேன், ஏதோ கர்த்தர் கிரியை செய்தார், அது எனக்கு தெரியுது. ஆனா எந்த பகுதியை பேசிக் கொண்டிருந்தேன் அப்படின்னா, கள்ள உறவுகளை குறித்து பேசிட்டு இருந்தேன். கர்த்தருடைய ஆவியானவர் பேச வச்சது கள்ள உறவுகள். ரைட்டா? கூட்டம் முடிஞ்சிருச்சு. ஒரு ஊழியக்கார வேகமா எழும்பி ஓடி வந்தா. அவர் என்ன பார்த்து சொன்னார், பாஸ்டர் அவருடைய மனைவி கூட்டிட்டு வந்தார். நடந்த சம்பவத்தை உங்களோட பேசுறேன். மனைவியை கூட்டிட்டு வந்தா. பாஸ்டர் பார்க்கணும். நான் அழைத்தவர் சொன்னார், பாஸ்டர் இப்பதானே கூட்டம் முடிஞ்சிருக்கு, அவங்கள சாப்பிட்டு முடிக்கட்டும், நீ போய் சாப்பிட்டு வா, அப்புறம் பார்க்கலாம். ஆனா அவர் சொன்னார், இல்ல இல்ல. அழ ஆரம்பிச்சார். அவருடைய கண்கள் தாரை தாரையா கண்ணீர் பிடித்துக் கொண்டு இருந்தது. அப்ப அந்த பாஸ்டர் சொன்ன, பாஸ்டர் அவங்களை உள்ள விடுங்க. கணவன் மனைவியாய் உள்ள வந்து நின்னாங்க. மனைவிக்கு ஒன்றும் புரியல, ஏன் புருஷன் அழுகிறாரு. நடந்த சம்பவம். அறக்கதவை பூட்டினாரு. பாஸ்டர் எக்ஸ்கியூஸ் மீ, இந்த கதவை நான் சாத்திக்கிட்டுமான்னு கேட்டேன். நான் சொன்னேன், ஓகே கதவை சாத்திக்கோங்க. கதவு சாத்தியாச்சு. அந்த பாஸ்டர் தன்னுடைய மனைவி இறுக்கமாய் கட்டி பிடித்து அந்த அம்மாவுடைய பாதத்தில் விழுந்து என்னை மன்னிச்சுக்கோன்னு கதற ஆரம்பித்தார். எனக்கு ஒன்றும் விளங்கல. ஏதோ நான் என்ன நினைச்சேன், ஏதோ சம்திங் இஸ் ஹேப்பனிங். அப்போ அவர் சொன்னாரு, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். லீகலா நீ எனக்கு, இல்லீகலா எனக்கு இன்னும் 3 மனைவியர்கள் இருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும் ஐயா. பெரிய சர்ச் கதறி அழுதா. இப்ப அந்த மனைவி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த ஊழியக்காரர் சொல்லும் போது அவர் சொன்னார், எனக்கு கத்து இந்த இடத்துல பாஸ்டர் கொண்டு வந்ததே இங்க இருக்கிற எல்லாத்துக்காக இல்லை, எனக்காக கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். நான் உண்மையை ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவியை கையை விட்டுட்டு ஒரு வார்த்தை சொன்னா, ஏமா நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நீ டிவோர்ஸ் கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், மன்னிச்சிரு. நல்லா கவனிக்கணும். அந்த அம்மா கதறி கதறி அழுறாங்க. என்ன சொல்றேன்னு தெரியல. அப்போ அந்த புருஷனுடைய 2 கையை பிடிச்சு அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஐயா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்முடைய திருமண நாளின் அன்று உங்களுடைய கரத்தை பிடித்து வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் பிரிக்கிற வரைக்கும் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பேன், உங்களிடத்தில் அன்பு செலுத்துவேன் நான் சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன், நான் உங்களை மன்னிக்கிறேன், நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன்
அப்போ அடுத்த வார்த்தை அவர் சொன்னார், நாளைக்கு இது ஒரு சனிக்கிழமை நடக்கும், ஞாயிற்றுக்கிழமை அடுத்து நம்ம காலையில் ஆராதனைக்கு ஒரு போய் நிற்கணும். சொல்ற நாளைக்கு திருச்சபையில் எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி நான் இதை பகிரங்கமா சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்ப மனைவி புருஷன் காலில் விழுந்தாங்க. விழுந்துட்டு அவங்க சொன்னாங்க, ஐயா கர்த்தருடைய சரீரம் அது, நீங்க மனம் திரும்புறீங்க, இந்த பாவத்தை விட்டு வெளியே வர்றீங்க, எனக்கு சந்தோஷம், நான் உங்களை மன்னிக்கிறேன். இந்த காரியத்தை நீங்க அங்க அறிவிக்கிறது நிமித்தம் கிறிஸ்துவனுடைய அங்கமாகிய சரீரத்தை உடைச்சிடாதீங்க அப்படின்னு அந்த அம்மா கதறி கதறி அழுதுச்சு. நடந்த சம்பவத்தை பேசுகிறேன். தேவ ஜனமே, எப்பவுமே தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, உங்க மேல கர்த்தர் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். இந்த நம்பிக்கை எந்த முகாந்திரத்தை முன்னிடம் தொலைச்சிடாதீங்க. கணவன் மனைவியா இருக்கிறீங்கன்னா உங்க மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. புருஷனா இருக்கிற நீ உன் மனைவிக்கு துரோகம் பண்ணாத. மனைவியா இருக்கிற நீ உன் புருஷனுக்கு துரோகம் பண்ணாத. ஒருவேளை சில சமயங்கள்ல யாருக்குமே இது தெரியாம இருக்கலாம். ஆனால் பரலோகம் அதை ஊற்று கவனித்து கேட்கிறது பார்க்கிறது என்கிறது நீங்க மறந்துடக்கூடாது. ஆகான் எண்ணத்தை தான் எடுத்துட்டு வந்து புதைச்சு வச்சாலும் உடன்படிக்கை மீறப்பட்டதுங்கிறது அங்க இருக்கிற ஏன் யோசுவாவுக்கு கூட தெரியல. ஆனால் பரலோகம் அதை உற்று பார்த்தது. நீங்களும் நானும் மீறுகிறதான உடன்படிக்கை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, ஆனால் பரலோகத்திற்கு தெரியும். எத்தனை பேருக்கு புரியுது? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மூன்றாவது ஒரு காரியம் இருக்கிறதுல என்னன்னா, he was so rebellious. அதாவது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம மூன்றாவது செய்கிற ஒரு காரியம் பிடிவாதம். மெதுவா பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் கையை பிடிச்சு கேட்டு பாருங்க, ஆயத்தனாலுங்க உன் பிடிவாதத்தை விட்டுட்டியான்னு கேளுங்க. அல்லது ஏதாகிலும் காரியத்துல இன்னும் பிடிவாதமா இருக்கிறியான்னு கேளுங்க. கையை விடுங்க, என்ன பாருங்க. சரியா? பிடிவாதம், பிடிவாதம். ரைட்டா? பிரச்சனை வந்துச்சு சொல்றாங்க. நம்ம தோத்து போனதுக்கு, நம்ம இப்படி அழுது புலம்புறதுக்கு காரணம் இதுதான். தீட்டமானது ஏதோ ஒன்று நம்ம நடுவில் இருக்கு, உடனே சொல்லலையே, அப்படியே அது அந்த அமுக்கினி மாதிரியே இருக்கிறது, அப்படியே அமுக்கிட்டே இருக்கிறது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. மெதுவா பக்கத்துல உங்க கையை பிடிச்சு, நான் அப்படி சொல்றது உங்களுக்கு எப்படி நீங்க எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மேபி எபிட் கொலோக்கியல், பட் வேற வழி கிடையாது. மெதுவா கையை பிடிச்சு கேளுங்க, அமைக்கி இருந்ததுதான் போதும். அப்படின்னா புரியுதா? ஏதோ ஒரு காரியத்துல இன்னைக்கு வரைக்கும் பிடிவாதமா இருக்குமா? இருக்கீங்களா இல்லையா? நான் எதுலையுமே நாங்க பிடிவாதமே பிடிக்கிறது இல்லைங்க. நாங்க அப்படியே எல்லாம் விட்டு விட்டு சொல்லுவோங்க அப்படின்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அழியில சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க சொல்ற, நான் சொல்றேன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. ஓ சத்தமா சொல்லுங்க. இப்ப இந்த அல்லேலூயா எதுக்கு? எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு? அதாவது there are people who are so rebellious. சில காரியங்கள் எதிர்த்து 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 நின்றுட்டு பிடிவாதம் அப்படின்ட்டே இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? இருக்கா இல்லையா? நான் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி ஒண்ணு சொல்லவா? சிலருக்கு வீட்டுல இந்த கவுச்சை இல்லைன்னா சாப்பாடே இறங்காது, தெரியுமா? என்னங்க ஒரு மாதிரி எனக்கு அப்படியே சிரிக்கிறீங்க? சிலருக்கு என்ன டெய்லி வீட்டுல என்னதான் இருக்கணும், ஏதாவது இருக்கணும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நான் இருக்கிறதான சம்பாதிக்கிறேன், இதுக்குதான் ஆக்கி போடுறேன், இதுக்குதான். அந்த அம்மா ஐயா வாங்கி கொடுத்தா செய்யவா மாட்டேன், நீதான் வாங்கி கொடுக்கல, இனிமே கடைக்கு போய் வாங்கினாங்க. சத்தமா சொல்லுங்க. நான் சிம்பிளா சொல்றேன். மெதுவா பக்கத்துல இருக்கிற ஒருத்தருடைய கையை பிடிச்சு கேட்டு, உன் வாழ்க்கையில எல்லா பிடிவாதங்களை விட்டுட்டியான்னு கேளுங்க. விட்டுடுமா? விட்டுடுமா? ஹலோ, 3 நாள் முகாம், இந்த முகாம்
சத்தமா ஜெயமுள்ளதான் மாறணும் அப்படின்னா முதல்ல பிடிவாதத்தை தூக்கி குப்பையில போடு. சத்தமா சொல்லுங்க. பிடிவாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஜெயங்களை கொண்டு வராது. ஏதோ ஒரு நம்ம என்னன்னா நல்ல ஜெபிப்போம், நல்ல வேதம் வாசிப்போம், நல்ல காரியங்களை செய்வோம். ஆனா ஏதோ ஒரு காரியத்துல ஏதோ ஒரு சின்ன பிடிவாதம் நம்முடைய வாழ்க்கையில அது நம்ம தேவ சமூகத்துல நெருங்க விடாதபடிக்கு தீட்டானதாய் நம்மை மாற்றி நிறைய பேர் சொல்றாங்க, நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஏன் நீ எங்கேயோ பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கேங்கிறத பாரு. இந்த 3 ஏரியாவை நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. தேவனோட செய்த உடன்படிக்கையை நீர் இருக்கீங்களான்னு பாருங்க. 2வது தேவனுடைய சமூகத்துல நீங்க தேவன் உங்க மேல வச்ச நம்பிக்கையை உடைச்சிருக்கீங்களான்னு பாருங்க. 3வது நீங்க தேவனுடைய சமூகத்துல செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா இந்த ரிபெலியஸ் ஆக்ட் எதிர்த்து நிக்கிற அல்லது பிடிவாதம் பிடிக்கிற இந்த தன்மைகளை விட்டு வெளியே வந்திருக்கிறோம்னு பாருங்க. இந்த காரியத்தை விட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய உண்மை உள்ளவராக இருப்பா. எத்தனை பேருக்கு புரியுது? சத்தமா இதுலயே முடிஞ்சிச்சு. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. சத்தமா 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 சத்தமா. அதாவது இந்த உடன்படிக்கையை மீறுதல் அப்படின்னு சொல்லுங்க. 4வது காரியம் அதுதான். ஆண்டவர் இந்த உடன்படிக்கையை அவன் மீறினாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆண்டவர் சொன்னாரு, I'll be no more with you. உங்களோட கூட இனி நான் இருக்க மாட்டேன். எப்பவும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது தேவனுக்கு விரோதமா எதிர்த்து நிற்கும் போது முதல் காரியம் என்னன்னா நீங்க விலகிறீங்களா இல்லையா அவர் ஒதுங்கிடுவார். நமக்கு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேருக்கு என்ன தெரியலன்னா நம்மை விட்டு ஒதுங்கி இருக்காருங்கிறதே தெரியலையே. ஒருவேளை இன்னைக்கு இந்த 4 துரோகங்கள் நான் இதோட கூட நான் வைன் பண்ணிக்கிறேன். அடுத்த பகுதிக்குள்ள போக எனக்கு நேரம் இல்லை. 4 துரோகங்கள். எனக்கு ஒரே ஒரு வசனத்தை எனக்கு வாசிங்க இல்லையா? ஆபகுக் 1ஆம் அதிகாரம். ஏன் இந்த காரியத்தில் இவ்வளவு வைராக்கியமா ஆண்டவர் இருக்கிறார்? ஏன் இதை அவர் சகிக்க மாட்டேன்றார்? ஏன் இதை அவரால் ஏற்றுக்க முடியல? ஆபகுக் 1:13 வாசிங்க. தீமையை பார்க்க மாட்டாத அநியாயத்தை நோக்கி கொண்டு இருக்க மாட்டீரே. எப்படியா? துரோகிகளை நீ நோக்கி கொண்டு இருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கணும். நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன அப்படின்னா நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். அவரை பொறுத்து மட்டும் இல்ல, அவர் எதை அங்கீகரிக்கிறது இல்லை அப்படின்னா துன்மார்க்கத்தையும் சரியா துரோகத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது 113ஆம் சங்கீதம் 5:6 வேதம் எப்படி சொல்லுகிறது அதையும் வாசிங்க. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஒரு சத்தமா சொல்லுங்க. சரியா? இப்ப இந்த பகுதியை நான் ஒரு செய்திக்கு வந்துட்டோம். இதை வைன் பண்ணணும்ல, எந்த ஒரு செய்தியை தொடங்கினாலும் முடிக்கணும் இல்ல. சத்தமா சொல்லுங்க. அதான் உண்மை. சரியா? இப்ப நடுவில் ஒரு காரியத்தை நான் விட்டுட்டு போறேன், ஆனா முடிக்கிறேன். சத்தமா சொல்லுங்க. சரியா? இப்ப நீங்க என்னோட கூட நீங்க ஒரு காரியத்தை நம்ம செய்ய போறோம். சரியா? 1 யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதோட 9ஆம் வசனத்தை வாசிச்சு நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். வாசிங்க. நம் பாவங்களை நமக்கு மன்னித்து எப்படியா எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு
அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை எனக்கு சேர்த்து வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிட்டு நம்ம எல்லாரும் எழுதிடுவோம். சரியா? நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் செபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. சத்தமா இப்படி சொல்றேனே, இப்படி முடிக்கிறேனே, பாவத்தை, துரோகத்தை அல்லது நம்ம தேவனோடு கூட செய்த உடன்படிக்கையை மீறி அல்லது விசுவாசத்தை இழந்து அவர் நம்ம மேல் வைத்ததான நம்பிக்கையை உடைத்து ஆண்டுடைய சமூகத்தில் பயமற்று இன்றைக்கு வாழ்ந்துதான் இந்த நிலைப்பாட்டை நம்ம தூக்கி எறிந்து விட்டு நம்ம ஆண்டுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமானால், அதாவது நம்முடைய பாவத்தை மறைக்கிறத விட let us bring it to light. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வெளிச்சமாகிய கிறிஸ்துவுக்கு முன்னாடி கொண்டு வந்த ஆண்டவரே இப்படிதான் இருக்கேன் அப்படின்னு காட்டிருங்க. அப்படிங்கிறதுக்குள்ள காரியத்தை மாற்றி போட வரும். ரைட்டா? ஆகான கல்லெறிஞ்சு கொண்ட மாதிரி உங்களை என்னையும் கர்த்தர் இன்றைக்கு கல்லெறிந்து கொள்வதற்கு இங்க வரல. கிருபையினால தன்னுடைய இரத்தத்தினால சிலுவையில உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனை தந்தாரே, அதை நினைவு கூர்ந்து என் இரத்தம் என் பிள்ளைகளின் மீது மறுபடியும் ஒரு விசை தெளிக்கப்படட்டும் என்று கிருபையா இந்த மாலை பொழுதுல நம் நடுவில் எழும்பி வந்து நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எழும்பலாமா? அது நம்முடைய இருப்பிடத்துல எல்லாரும் எழும்பலாம்.